நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இளம் பெண்ணின் கழுத்தை அரிவாளால் வெட்டி தலையை துண்டித்த தந்தையை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடுவக்குறிச்சியைச் சேர்ந்த கட்டட தொழிலாளியான கொம்பையா முத்துப்பேச்சு தம்பதியருக்கு திருமணமாகி 12 ஆண்டுகளான நிலையில் இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் முத்துப்பேச்சுக்கும் அவருடைய கணவருக்கும் இடையே கடந்த ஓராண்டுக்கு முன்பு குடும்ப தகராறு ஏற்பட்ட நிலையில் கோபத்தில் முத்துப்பேச்சு நெல்லை கன்னியாகுமரி 4 வழிச்சாலையில் உள்ள கிராமத்தில் வசித்து வரும் தந்தையான மாரியப்பன் வீட்டிற்கு வந்துள்ளார். சில நாட்களாக அங்கேயே தங்கியிருந்த முத்துப்பேச்சுக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த அவரது உறவினர் ஒருவருக்கும் இடையே அகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதனை மாரியப்பன் கண்டித்துள்ளார். தந்தையின் பேச்சை முத்துப்பேச்சு கண்டுகொள்ளாத நிலையில் மீண்டும் அந்த நபருடன் தொடர்பில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மகளை தீர்த்து கட்ட முடிவு செய்த மாரியப்பன் சம்பவத்தன்று வெளியே சென்றிருந்த மகள் முத்துப்பேச்சியை அழைத்து வந்து மேலப்பாட்டத்தில் உள்ள அவரது பாட்டி வீட்டில் கொண்டு போய் விடுவதாக கூறி இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது பாளையங்கோட்டை தாலுகா போலீஸ் நிலையம் அருகே உள்ள காட்டுப்பகுதி வழியாக சென்றபோது வாகனத்தை நிறுத்திய மாரியப்பன் திடீரென மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து முத்துப்பேச்சியை வெட்டுவதற்கு முயற்சித்துள்ளார். அதிர்ச்சியடைந்த அவர் அங்கிருந்து காட்டு பகுதிக்குள் தப்பி ஓடிய நிலையில் அவரை விரட்டிச் சென்ற மாரியப்பன் முத்துப்பேச்சி தலையை துண்டாக வெட்டி கொலை செய்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தலை துண்டாகி இரத்த வெள்ளத்தில் கிடந்த முத்துப்பேச்சியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாரியப்பனை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.